தேர்வாக வாய்ப்பு. புதுச்சேரி மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ளது. அதிமுக வேட்பாளர் கோகுலகிருஷ்ணனுக்கு என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளதால் மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்வாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தகவல்களை தருகிறார் புதுச்சேரி செய்தியாளர் எழில். நீங்க சொல்லுங்க, இப்ப மாநிலங்களவை தேர்தலுக்கு எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க? என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு அளிச்சிருக்கிறதுனால அதிமுக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? புதுச்சேரி மாநிலத்தின் புதிய மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்காக கடந்த 10ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று 18ஆம் தேதியான இன்று வேட்புமனு தாக்கல் இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் துவங்கிய அன்றைய தினம் சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளான இன்று தற்பொழுது 3 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது. அப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான அதிமுக கட்சியிலிருந்து கோகுலகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் 4 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் அதிமுகவுக்கு ஆதரவு தருவதாக தெரிவித்ததை தொடர்ந்து கோகுலகிருஷ்ணன் முதல்வருடன் சட்டப்பேரவையில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். எனவே நாளைய தினம் வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதி அன்று வேட்புமனு வாபஸ் பெற உள்ளது. அன்றைய தினம் வேட்புமனு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான அதிமுக கட்சியில் இருக்கும் கோகுலகிருஷ்ணன் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது என தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தேர்வாக வாய்ப்பு இருப்பது குறித்து எமது செய்தியாளர் எழில் கொடுத்த கூடுதல் தகவல்களை பார்த்தோம்.